ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் முடிகிற நாள்ல விஜய் அவர்கள் பயன்படுத்திய ஒரு வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. வாக்கு என்பதை 18 வயசுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்றப்ப குட்டி நண்பா நண்பீஸை வைத்து டிவிகேவுக்கு ஓட்டு போட சொல்லி, விசிலுக்கு ஓட்டு போட சொல்லி உங்களுடைய பெற்றோர்களை நீங்க வற்புறுத்தணும், சண்டை போடணும். யாராவது ஓட்டு போடாம இருந்தா அவங்கள நிர்பந்தம் பண்ணி விசிலுக்கு ஓட்டு போற வரைக்கும் விடாதீங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. அதனால பல்வேறு குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வந்தது. விசிகாவுடைய ஒரு தோழர் கூட ஒரு புகார் கூட கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு முதலமைச்சர் உங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டத்துல பேசும்போது கூட இதை சொல்லியிருக்கிறார். குழந்தைகளை வைத்து பெற்றோர்களுக்கு நிர்பந்தம் கொடுத்து ஓட்டை வாங்கி இருக்கக்கூடிய ஆட்சி இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழல்ல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு 12 பக்க புகாரை இது குறித்து அனுப்பியிருக்கிறாங்க. விஜய் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக முக்கியமான புகாரை ஆதாரபூர்வமாக ஒவ்வொரு வீடியோவினுடைய அந்த லிங்கையும் கொடுத்து, அந்த லிங்க்ல எந்த செகண்ட்ல இருந்து எந்த செகண்ட் வரைக்கும் விஜய் அதை பேசுறாரு, அந்த சப்ஜெக்ட பேசுறாருங்கிற வரைக்கும் மார்க் பண்ணி ரொம்ப தெளிவான ஒரு புகார். அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய கிளாஸஸ் என்ன சொல்லுது, சட்ட விதி, தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதி என்ன சொல்லுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமா இதன் மீது தேர்தல் ஆணையம் ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்றேன். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, 3 இடங்களில் விஜயே நேரடியாக கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஒண்ணு, தன்னுடைய பதவியேற்பு விழாவில் விஜய் பேசிய செய்தி, அதையும் அந்த புகார்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் நன்றி சொல்லிக் கொண்டே வரும்போது, என்னுடைய குட்டி நண்பர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டிய வீட்டுல இருக்கிறவங்கள ஓட்டு போட வச்சதுக்கு, உங்களுடைய விஜய் அங்கிள முதலமைச்சர் ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி ஒரு நன்றிய சொன்னதில்லை. எல்லாருக்குமே இயல்பாகவே தெரியும், தேர்தல் ஆணையத்தினுடைய விதி குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப முழுக்க முழுக்க குழந்தைகளை பயன்படுத்தி ஒரு பிரச்சாரம் செய்யறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை ஒரு முதலமைச்சர் பதவியேற்பு விழாலேயே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்டா கொடுக்கிறது அப்படிங்கிறது இது முதல் முறை நடந்திருக்கு. விஜய் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துட்டு அதுக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தையும் கொடுத்து விட்டார் என்பதுதான் அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான தகவல். இன்னொரு முக்கியமான செய்தி அந்த புகார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தேர்தலுக்கு முன்பாக தன்னுடைய பிரச்சாரத்துல விஜய் பேசும்போது, உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நீங்க சொல்லணும், தாத்தா பாட்டி கிட்ட நீங்க சொல்லணும், மாமா கிட்ட சொல்லணும், பக்கத்து வீட்டுல இருக்கிற அத்தை கிட்ட நீங்க சொல்லணும், விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு நீங்க சொல்லணும், அடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. தேர்தல் ஆணையத்தினுடைய விதி ரொம்ப கிளியரா சொல்லுது. அதுல ஒரு சில அமெண்ட்மெண்ட்டை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இசிஐயினுடைய அமெண்ட்மெண்ட் 2024 வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, டூல் மெட்டீரியல்ஸா நீங்க குழந்தைகளை பயன்படுத்தினாலும் அது தவறு, சமூக வலைதளத்துல கேம்பெயினிங் குழந்தைகள் மூலமாக பண்ணாலும் அது தவறு, வாக்குகளை அறுவடை செய்வதற்கு குழந்தைகளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாலும் அது தவறு அப்படிங்கிறத ஒரு கிளாஸாவே ஆட் பண்ணிருக்கிறாங்க. அந்த கிளாஸையும் மென்ஷன் பண்றாரு அந்த பெட்டிஷனர். ரொம்ப அழகா டிராஃப்ட் பண்ணி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, இதுல தேர்தல் ஆணையம் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள முடியும், குறிப்பாக விஜயினுடைய முதலமைச்சர் பதவியவே நீங்க ரத்து செய்ய முடியும், அவர் முதலமைச்சராக பதவியேற்றதே செல்லாது அப்படின்றது நீங்க சொல்ல முடியும். ஏன்னா ஒரு முதலமைச்சரே நேரடியாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து ஒரு மேடையில பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியோட அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலமைச்சர் கூட இன்றைக்கு ரொம்ப அழகாக அந்த திருமண விழாவில் பேசுகிற போது சொன்னார், குழந்தைகளை வைத்து ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இது ஒரு புது யுக்தி. விஜய்க்கு உண்மையிலேயே அந்த ஃபேன் ஃபாலோயர்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாக அந்த 18 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் கிட்ட இருந்தது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைதான். ஆளுநர் தாமதப்படுத்த வீடுகள்ல ஒரு குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது, விஜய் அங்கிள் எப்ப சிஎம் ஆக போறாருப்பா, விஜய் அங்கிள் எப்பப்பா சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிற அந்த கேள்வி தொடர்ச்சியாக குழந்தைகளிடமிருந்து கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இயல்பாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களே தம்பி சொன்னிச்சு, பாப்பா சொன்னிச்சு, அதனால நான் இந்த முறை விசிலுக்கு போட்டேன் அப்படின்னு சொன்ன செய்திகளை நாம காதுபட களத்துல கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த முறை அமைஞ்சிருக்கு.
தொடர்ச்சியா விஜய் பேசி இருக்கிற அந்த காணொளி, அதன் மூலமா அந்த சமூக வலைதளத்துல அந்த கேம்பெயினே அந்த குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வீடியோஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், எக்ஸ் வலைதளத்திலயா இருக்கட்டும், அதே போல Facebook போன்ற யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் வந்து விஜய்க்கு ஓட்டு கேட்கறது மாதிரியாகவும், விஜய்க்காக கேம்பெயினிங் பண்றது மாதிரியாகவுமான வீடியோஸ நிறைய ஆதாரமாக கொடுத்திருக்காங்க. நீங்க 1, 2 ஆதாரங்கள் கொடுத்தா, இதுல இந்த தவறு இருக்கு, அதுல அந்த தவறு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதுல மிக 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 முக்கியமான ஆதாரம்னு நான் பார்த்தது என்ன அப்படின்னா, தாவேக்காவினுடைய பக்கத்திலேயே ஒளிபரப்பப்பட்ட லைவ் டெலிகாஸ்ட். கிட்டத்தட்ட 84 லட்சம் பேர் அதை பார்த்திருக்கிறாங்க. அப்ப அந்த 84 லட்சம் பேர் பார்த்திருக்கிற அந்த வீடியோ இருக்குல்ல, அதுலயே குழந்தைகளை வச்சு கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. விஜயும் அதுல வந்து குழந்தைகளை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. மிக முக்கியமான காலகட்டத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்துக்கு மிக முக்கியமான செய்தியை கொண்டு சேர்த்திருக்கிற ஒரு புகாராக நான் பார்க்கிறேன். அதுல ஒண்ணு கூட நீங்க மறுதளிக்கவே முடியாது. ரொம்ப அழகா டிராஃப்ட் பண்ணி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுங்கிறத கடந்து ஒரு புகார் அளிக்கிற போது அதற்கு என்னென்ன முகாந்திரங்கள் இருக்க வேண்டும், அந்த முகாந்திரங்களை எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த முறையோடு ஒரு கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும்னு அந்த கம்ப்ளைண்ட்ல கேட்கிறாங்க. அது அனுப்பியவர் யாருன்றது தெரியல. அவங்க வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும்னு சொல்றாங்க. ஆனா இதற்கு விஜய் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கணும்னு தேர்தல் ஆணையம் கேட்கணும். விஜய் நேரில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்காத பட்சத்தில் அவருடைய பதவியேற்பை ரத்து செய்ய வேண்டும். அதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குங்கிற செய்தி அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு ஒரு புதிய நெருக்கடி இந்த புகாரின் மூலமாக வந்துவிட்டதாகவே நான் உணர்கிறேன். இப்ப இது எவ்வளவு ஆபத்தா பார்ப்பது? ஏற்கனவே 18 வயது இளைஞர்கள் விஜய்க்கு ஆதரவு அப்படின்ற நிலையை தாண்டி, இப்ப அடுத்த 5 வருடத்தில் 13 வயசுல இருந்து வரக்கூடியவங்க 18 வயசா மாறுவாங்க. இப்ப குழந்தைகளை மூளை செலவை பண்ணுவது அப்படின்றது RSS உடைய உத்தி. அவங்க சாகாக்கள் மூலமாக அதுதான் பண்ணுவாங்க. இப்ப விஜய் அதே யுக்தியை பயன்படுத்துவது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்து? இதை பெற்றோர்களும் உணரணும் தானே? இப்போ நிறைய இடங்கள்ல என்னுடைய பிள்ளை அடம் பிடித்தது, என்னுடைய பேரன் அடம் பிடித்தான், அதுக்காக நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்வதையும் பார்க்க முடியுது. வாக்களிக்கக்கூடிய உரிமை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை என்பது. இது வீட்டில் பிள்ளைகள் கேட்டாங்க என்பதற்காக பயன்படுத்தக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பார்வை என்ன? இனிமையாவது வரக்கூடிய தேர்தலை சொந்த முடிவில் எடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு இந்த நெருக்கடி கொடுப்பது எந்த அளவுக்கு ஆபத்தாவும் போய் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கிறீங்க? இல்ல உண்மையிலேயே இப்ப விஜய் ஆட்சி அமைந்ததற்கு பிறகே மக்கள் செய்திருக்கிற தவறை மெல்ல மெல்ல உணர்றாங்க. நீங்க விஜய் ஆட்சி பொறுப்பு ஏற்றது இருக்குல்ல, அந்த நாளிலிருந்து இருந்து இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நாள் வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. அப்ப விஜய் இந்த இடைப்பட்ட நாட்களில் என்ன செய்திருக்கிறார்னா, அதிகபட்சமாக அவர் செய்திருக்கிற பணி, நேற்றைக்குள்ள பணியை விட்டுருங்க. செங்கோட்டையனை கொண்டு போய் நாற்காலியில உட்கார வச்சாரு, புஷி ஆனந்த கொண்டு போய் நாற்காலியில உட்கார வச்சாரு. இது நேற்றைக்கு செய்திருக்கிற பணி. ஆனா இது வரைக்கும் அவர் செய்திருக்கிற பணி என்னன்னா, IAS ஆபீசருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு, IPS ஆபீசருக்கு டியூட்டி அசைன் பண்ணிருக்காரு. பழைய ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் யார் யாரையெல்லாம் அவங்க வந்து காத்திருப்போர் பட்டியல்ல வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து சிலரே காத்திருப்போர் பட்டியல்ல வச்சிருக்காங்க. சிலருக்கு பொறுப்புகளை நியமனம் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி ஒரு அரசினுடைய அலுவல் இயல்பாக நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக நடக்கல. உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிமுறை கோட் ஆஃப் கண்டக்ட் எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ அப்பையில இருந்தே ஒரு அரசு வந்து செயல்பட முடியாது. வழக்கமான ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் இயக்கத்துல இருக்கும். துறை சார்ந்த எந்த நடவடிக்கையும் இருக்காது. அப்ப தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு எவ்வளவு வேகமாக ஒரு அரசு செயல்படணும், ஒரு கிளாரிட்டி இல்ல பாருங்க. 2500 ரூபாய் உதவித்தொகை தருவீங்களான்னா அது பட்ஜெட்டுக்கு பிறகுதான் முடிவு செய்ய முடியும் அப்படின்றாங்க. அப்ப ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்ததை கொடுப்பீங்களா அப்படின்னா இன்னும் அதை பத்தி முடிவெடுக்கலன்றாங்க. அப்புறம் ரொம்ப அழுத்தம் அதிகமாகுது. அந்த பட்ஜெட்டுக்கே தயார் பண்ணுவதற்கே அமைச்சர்களுடைய அந்த இது வேணும், சைன் வேணும், அப்ப துறை அதிகாரிகள் எல்லாம் வேலை பார்க்கணும். பட்ஜெட்டே தயார் பண்ணுவதற்கு முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தகவல் என்பது வெளியாயிருக்கு. உங்களுக்கு அமைச்சரே இல்லாம தானே சார் இருந்தாங்க. பட்ஜெட் தயார் பண்ண முடியலன்றது அதுக்கப்புறமா வாங்க நீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அமைச்சரே இல்ல. எப்ப அமைச்சர்களுக்கு போர்ட்போலியோ அசைன் பண்ணாங்க? இலாக்கா இல்லாத மந்திரிகள் தானே. செங்கோட்டையன்ல இருந்து ஆதவர்ஜுனாவில இருந்து எல்லாருமே 2 டேஸ் தான் சார் ஆகுது உங்களுக்கு போர்ட்போலியோ அசைன் பண்ணி. அதுக்குள்ள நீங்க பட்ஜெட் குறித்து பேச முடியுமா? அதுக்கு ஒரு அவகாசம் தேவைதான். ஆனா ஒரு அரசு எப்படி வேகமாக செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படாமல் புதிய அரசு ஒரு ஆமை வேகத்தில் அல்ல, அதை விட மோசமான ஒரு வேகத்துல செயல்பட்டு இருக்கிறாங்கிறத பாக்குறோம் இல்லையா? இப்ப இந்த குழந்தைகளுக்காக செய்த தவறினுடைய முதல் பலனை தமிழ்நாடு அனுபவிக்குது. அரசு இயந்திரம் முற்றிலுமாக முடங்கி போயிருக்கு. நீங்க குழந்தைகள் கேட்டுச்சுங்கிறதுக்காக நாம ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துறோமா? நம்ம சொல்றோம் இல்லையா குழந்தைகளுக்கு
இல்ல அது சளி வைக்கும், நீ ஸ்கூலுக்கு போக முடியாது, காய்ச்சல் வந்துடும், இத சொல்றோம் இல்லையா? பிளைண்டா வாங்கி கொடுத்துடுறோமா? அப்போ ஒரு ஐஸ்கிரீமையே வாங்கி கொடுக்காத நாம் வாக்களிக்கிற உரிமையை குழந்தைகளுக்காக விட்டு கொடுத்தேன் அப்படின்னா அந்த சீரியஸ்னஸ் புரியாம நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதையெல்லாம் கடந்து ஒரு ஃபேக்டர் இருக்கு சார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் போட்டா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு சிலர் தள்ளப்பட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இதையெல்லாம் கடந்து குழந்தைகளை வைத்து வாக்களித்தவர்கள் கொஞ்சமாவது திருந்துவாங்களா அப்படின்னா இதுதான் கடைசி தேர்தல். இனிமே அப்படி போட மாட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவுல குழந்தைகள் சொல்லி யாரும் ஓட்டு போட்டதாக நம்ம கேள்விப்படல. ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் மாமான்னு அன்போடு அழைத்த நபர் தான். அவருக்கு வயது தாத்தா வயசு. ஆனா இப்பவும் நேரு மாமான்னு தான் சொல்றோம். நம்ம ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து நேருவோட போட்டோவை பார்த்தா ஸ்கூல்ல என்ன சொல்றோம்? நேரு மாமான்னு தான் சொல்றோம். இப்பவும் அந்த பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுது. யாரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியானா நேரு மாமான்னு தான் சொல்லுது. அப்படி இளைஞர்களினுடைய, மாணவர்களினுடைய, குழந்தைகளினுடைய உள்ளத்தில் இடம்பெற்ற நேரு கூட இப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கினதாக நாம பார்க்கல. இப்ப கூட நேரு பேரை சொல்லி யாரும் இன்ஃபுளுயன்ஸ் பண்றதாக நம்ம பார்க்கல. ஆனா விஜய் ஒரு இன்ஃபுளுயன்ஸ பண்ணிட்டாரு. அந்த தவறை தமிழ்நாட்டு மக்கள் செய்துட்டாங்க. இனிமே அதை செய்ய மாட்டாங்க. அதற்கான பலனை இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கிறேன். மொத்தத்தில் ஒரு மாயை இருக்குல்ல. இப்ப சொன்னாங்கல்ல, ஒரு அம்மா டாஸ்மாக் கடையை மூடிட்டாங்க. இது இத்தனை வருஷமான கோரிக்கை. அதை யாருமே செவி சாய்க்கல. கடைசியில பார்த்தா அந்த டாஸ்மாக் கடை அங்கேயே தான் இருக்கு. அந்த கடையை மூடலாம் இல்ல. அந்த கடை மூடுவது சம்பந்தமான எந்த அறிவிப்புமே இல்ல. எந்த அரசு ரீதியான தகவல்களும் இல்ல. அப்ப இந்த மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை இது மோடியினுடைய ஃபார்முலா. நீங்க குழந்தைகளை பயன்படுத்தியதுங்கிறத தாண்டி நிறைய போலி, பொய், புரட்டு இவைகளின் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார் விஜய். நாம இப்ப பாக்குறோமே, இந்தியாவில் குடியுரிமையே இல்லாதவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களை கைது செய்திருச்சே. இப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை யாராவது இதுவரை தேர்தலில் செய்திருக்கிறார்களா? விஜய் தானே செய்திருக்கிறார். அப்போ முழுக்க முழுக்க பொய்யின் மூலமாக, அவதூறின் மூலமாக, புரட்டின் மூலமாக, தவறான வழிமுறையின் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார் விஜய் என்பது மெல்ல மெல்ல அம்பலப்பட்டு கொண்டே வருகிறது. இனி பெற்றோர்கள் இந்த தவறை செய்ய மாட்டார்கள்னு நான் நம்புறேன். இப்ப விஜயுடைய ஆட்சியில இன்னொரு விஷயம் மிக வேகமாக ஒரு பரவிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, அதிமுகவுடைய ஒரு பிரிவுக்கு இவர் அமைச்சர் பதவியை கொடுக்க போகிறார். அமைச்சரவையில விரைவில் அவங்க பங்கேற்க போறாங்க அப்படின்ற செய்தி வேகமாக பரவுது. ஏற்கனவே விஜய் மீது ஒரு வழக்கை தொடுப்போம், நரசிம்மராவை போல ஒரு வழக்கை தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பியான இன்பதுரை அவர்கள் ஒரு எச்சரிக்கை விட்டிருந்தாரு. இப்ப மறுபடியும் இன்னொரு அறிக்கை என்ன விட்டுருக்காருன்னா, தகுதி நீக்கம் புகார் உள்ள ஒரு எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவியை ஆளுநர் பதவியேற்பதற்கு முன்பு அவர் மீது புகார் இருப்பதை சிஎம் கிட்ட ஆளுநர் கேட்பதற்கு உரிமை இருக்கு, அது குறித்து விசாரிப்பதற்கு உரிமை இருக்கு, பதவியேற்ப வைப்பதற்கு முன்ன அப்படி ஆளுநர் கேட்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்துல உச்ச நீதிமன்றமே அந்த அமைச்சரை தகுதி நீக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூர்ல எம்எல்ஏக்கள் அமைச்சரா மாறினதை தகுதி நீக்கம் பண்ணதை சுட்டிக்காட்டி ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறார். இன்பதுரை அவர்களுடைய எச்சரிக்கை எப்படி பாக்குறீங்க? இல்ல, சட்ட ரீதியாக இன்பதுரை அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி சரி. முதல்ல எம்எல்ஏவாவே தொடர்றதுக்கான அடிப்படை தகுதி இருக்கா அப்படிங்கிறது தான் நீங்க ஆய்வு செய்ய வேண்டிய செய்தி. இது ஆளுநருடைய அதிகாரத்துக்குள்ள வருது அப்படின்னு சொல்றதை ஏற்க முடியல. ஆளுநர் அப்படி ஒரு கேள்வி கேட்க சொல்றதும், ஆளுநர்கிட்ட கொண்டு போய் அதிகாரத்தை கொடுக்கறதும் அப்படிங்கிறது அது ஒரு மாநில சுயாட்சிக்கு முரணானது. ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாரு. ஆளுநருக்கு இனிமே என்ன ரைட்ஸ் இருக்கு? அது எப்படி ஒரு தகுதி நீக்கம் செய்பவரை அல்லது தகுதி நீக்கம் செய்வதற்கு தகுதியுடைய ஒருவரை ஆளுநர் கேள்வி கேட்க முடியுமா? இது சட்டப்பேரவை தலைவரினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. தகுதி நீக்கம் என்பது ஆளுநருடைய முடிவுல இல்ல, சட்டப்பேரவை தலைவருடைய முடிவுல. இவங்க சட்டப்பேரவை தலைவரை கோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜேசிடி பிரபாகரை கோட் பண்ணா திரும்ப எகைன் டிஸ்பியூட் கம்ஸ் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிற கான்செப்ட்ல வந்துரும். அதனால இவங்க டிஸ்பியூட் தூக்கிட்டு போய் ராஜ்பவன் வாசல்ல வைக்கிறாங்க. வழக்கமாக இது ஒரு அடிமையான நடவடிக்கை. இந்த நடவடிக்கை தவறு. ஆனா அவர் சொல்லி இருக்கிற செய்தி சரி. அவர் யாருக்கிட்ட கொண்டு போய் டிஸ்பியூட்டை வைக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த வழிமுறை தவறே தவிர அவர் சொல்லி இருக்கிற சரத்துகள் தவறு இல்லை. நீங்க அமைச்சராவதற்கும் முதலமைச்சராவதற்கும் அடிப்படை தகுதி என்னன்னா சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறதுதான். அப்ப சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுத்த ஒருவர், பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினராக தொடர்வதற்கு தகுதி படைச்சிருக்காரா? இப்ப இவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் பாஞ்சிருச்சுன்னா ஆப்வியஸ்லி இவங்க பதவியை இழந்துடுறாங்க, எம்எல்ஏ பதவியை இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடந்து எங்காவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாதான் அவங்க அமைச்சரா சர்வ் பண்ண முடியலன்னா அமைச்சராக சர்வ் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல அடிப்படை தகுதிக்கே ஆபத்து வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அவங்களை எப்படி ஒரு அமைச்சராக பொறுப்பேற்க முடியும்? இதை ஓரளவுக்கு செங்கோட்டையன் போன்ற சீனியர்ஸ் உணர்ந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த 25 பேரினுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டதோடு அப்படியே நிக்கிறாங்க.
இது வரைக்கும் போர்ட்போலியோஸ் எதுவும் போடல, அவங்களுக்கு உத்தரவாதம் எதுவும் கொடுக்கல. இன்டர்னலா நடந்ததாக வெளியில் செய்தி தான். அண்ணன் திருமாபாணியில் சொல்ல போனா கிசுகிசுக்களாக வந்து கொண்டிருக்கிறதே தவிர ஆதாரபூர்வமாக செய்தி இருப்பதாக நாம வந்து இது வரைக்கும் எங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு தரேன்னு சொல்லிட்டாங்கன்னு சிவி சண்முகம், வேலுமணி தரப்பும் வெளிப்படையாக சொல்லல. அவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு தரப்போறோம்னு சொல்லி தாவேகா தரப்பும் இது வரைக்கும் வெளிப்படையாக சொல்லல. ஆனா இன்பதுரை கிளைம் பண்ணிருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. அடிப்படை தகுதி என்பதையே தகர்த்து விட்டதற்கு பிறகு அவர்கள் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் ஏற்க முடியாது, ஏற்கவும் கூடாது என்பதுதான் சட்டத்துக்கு உகந்ததாக இருக்கும். அதை மீறி செஞ்சுட்டாங்கன்னா இந்த அரசு தொடர்ச்சியாக சட்ட விதிமீறல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க அடிப்படையிலேயே எலெக்ஷனை சந்திச்சு வந்ததே ரொம்ப தப்பா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய அதிகாரப்பூர்வமான பிரஜைகளாக இருக்காங்கல்ல, அவங்க இங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதுலயே தவறு. குழந்தைகளை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்குறீங்க, அது ஒரு பக்கம் தவறு. இன்னொரு பக்கம் குதிரை பேரம் நடந்ததுன்னு எல்லா கட்சிகளும் சொல்லி கொண்டிருக்கும் போது அதை கொடுத்த விளக்கம் கூட சொல்லாம ஆளுநரை போய் ஸ்கூல் பையன் மாதிரி காலையிலும் சாயங்காலமும் போய் பார்த்துட்டு வந்து கடைசியா எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்கன்ற பிறகு நீங்க போய் ஒரு கடிதத்தை கொடுத்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டீங்க. அமைச்சர்களுக்கு இலாக்கா இப்படி மொத்தமாக தவறுகள் செய்து கொண்டே வருகிற போது கடைசி தவறு, இப்போது இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கப் போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க போறேன், நான் இலாக்காவை கொடுக்க போறேன் அப்படின்றது அது இன்னொரு கூடுதலான தவறாகத்தான் வந்து முடியும். விஜய் இந்த விஷயத்துல கொஞ்சம் கன்சர்னா இருக்கணும்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க அதிமுகவினுடைய மேஜர் பார்ட்டினுடைய வாக்குகளை வாங்கிட்டீங்க. அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் நிறைய விஜய்க்கு கிடைச்சிருச்சு. நான் தொடக்கத்துல இருந்தே சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய கொலாட்ரல் டேமேஜ் இருக்கு. அந்த கொலாட்ரல் டேமேஜ் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நிச்சயமாக அது எதிரொலிச்சிருக்கு. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுகவுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு அதிமுக ஒரு பின்தங்கிய நிலைக்கு போயிடுச்சு. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில ஒரு பெரிய சிதலம் ஏற்பட்டிருக்கு. இப்ப அதை ஒரு பிரிவாக பிரித்து, ஏன்னா டிடிவி தினகரன் மாதிரியான ஆட்கள் இப்பவே கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவை உடைப்பதற்கு, அதிமுகவை சிதைப்பதற்கு விஜய் போன்றவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள், விஜய் அதற்கு முழு முகம் தருகிறார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதிமுகவை முழுவதுமாக உடைத்து பாஜக ஏற்கனவே உடைக்க நினைச்சிச்சு, பாஜக செய்யாததை விஜய் செய்துட்டாரு, அல்லது பாஜக சொல்லி விஜய் செய்துட்டாரு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்பதுரை மிக முக்கியமான ஒரு கிளைம் வச்சிருக்காரு. சட்ட ரீதியாக அவர் சொல்லுகிற செய்தி சரி என்றே நான் பார்க்கிறேன். டிடிவி தினகரன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, என்னுடைய எம்எல்ஏ வந்து அமைச்சராக்குனீங்க அப்படின்னா நான் சிபிஐ விசாரணை கேட்பேன், நான் வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே விஜய் அவர்கள் மீது சிபிஐ கேஸ் இருக்கு. இப்போ அமைச்சராகவும் சிபிஐ கேஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்வதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா வில்சன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. முதல்ல இந்த 144 ஆதரவு என்பது அதிமுகவுடைய எம்எல்ஏக்களோட ஆதரவு வாங்கினதே சட்டப்படி செல்லாது, அதை ஏற்றுக்கொண்டதே சபாநாயகர் பண்ண மிகப்பெரிய தப்பு, அதை கோர்ட்ல குட்டு வாங்குவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். இப்ப தினகரனும் சிபிஐக்கு போவேன் அப்படின்னு சொல்ற அறிவிப்பை எப்படி பார்ப்பது? இல்ல, அதாவது ஒரு சமன்படுத்துறது மாதிரியான கேள்வியை நீங்க கேட்டீங்க, அதுல நான் உடன்படல. ஏற்கனவே வந்து வில்சன் சொல்லி இருக்கிறாரு, டிடிவி தினகரனும் அதே போல. வில்சன் சொல்லி இருக்கிற செய்தி என்பது முற்றிலும் மாறுபட்டது. டிடிவி தினகரன் அப்பட்டமாக மிரட்டுகிறார், இது தவறு. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, சிபிஐ விசாரணை கோருவேன்னா என்ன விசாரணை கோருவீங்க? உங்க கொறடா உத்தரவை மீறிட்டாங்களா? யாரு கொறடா? யார் சட்டமன்ற கட்சி தலைவர்? சார் இருக்கிறதே ஒரு எம்எல்ஏ சார். நீங்க சட்ட விதி என்ன சொல்லுது? யாருக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கும், எப்ப மெஜாரிட்டி கிடைக்கும்? கட்சித்தாவல் தடை சட்டம் ஒரு கட்டத்துல இன்வாலிட் ஆகும்னு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன? அத டிடிவி தினகரன் பார்த்தாரா? அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் குக்கர் வந்து ஒத்த எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சி. டிடிவி தினகரனும் ஒரு எம்எல்ஏ தான், இப்ப எஸ் காமராஜும் ஒரு எம்எல்ஏ தான். அப்போ நீங்க வந்து 100% டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, நீங்க கட்சித்தாவல் தடை சட்டமே கிளைம் பண்ண முடியாது இல்லீங்களா? ஒரு பக்கம். இன்னொன்னு, சிபிஐ விசாரணை என்னன்னு நீங்க போய் வைப்பீங்க, என்ன குதிரை பேரம் பண்றாங்க, குதிரை பேரம் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை பேரம் பண்ணதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? சொல்ல போனா நீங்க தான் அவரை மிரட்டி புடிச்சு வச்சீங்க. அவர் டே ஃபர்ஸ்டே கையெழுத்து போட்டார் சார். கையெழுத்து போட்ட வீடியோவை ஏஐன்னு சொன்னீங்க நீங்க இல்லையா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கையெழுத்தை பெற்றார்கள். அப்ப கையில கட்டியிருக்க கயிறுலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்துருச்சான்னு அந்த தரப்புல கேட்டாங்க. டிடிவி தினகரன் வந்து என்னன்னா, சும்மா தனக்கு ஏதோ பேச தெரியும் என்பதை போல வாய்ஸ் அவடால் பேசிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு காலி பெருங்காய டப்பா. கட்சி கரைஞ்சு ஒரு பக்கம் போயிடுச்சு. நீங்க இந்த நேரத்துல போய் எடப்பாடி பழனிசாமிக்கு வெண்சாமரம் வீசிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அடியால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை டிடிவி தினகரன் செய்யறாரு. அது ஒரு மிரட்டுகிற துணி. அவர் பேச்சுல
எந்த விதமான சட்ட நுணுக்கங்களும் இல்ல. சும்மா போற போக்குல மைக்கு கிடைச்சிச்சுங்கிறதுக்காக வாய்க்கு வந்தது எல்லாம் குதிரை பேரம்னு பேசுறது. குதிரை பேரம் நடக்குதா நடக்கலையா அப்படின்னு தினகரன் சொல்ல வேண்டியதில்லை. தினகரன் செஞ்சதுக்கு பேர் என்ன? தினகரன் துணை பொதுச் செயலாளராக எங்க அறிவிக்கப்பட்டாரு? அந்த கூவத்தூருக்குள்ள நடந்ததுக்கு பேர் என்ன? என்ன பேரும்? அதுக்கு என்ன பேரும்னு நீங்க பேர் வைப்பீங்க? முதலை பேரமா அது? அது என்ன பேரும் சார்? அப்ப நீங்க அதை சொல்றதுக்கு அடிப்படை தகுதியை இழந்துட்டீங்க. இன்னொன்று, இப்போது நடந்திருப்பது குதிரை பேரமாகவே இருந்தாலும் கூட நீங்க சிபிஐ விசாரணை எப்படி கேட்க முடியும்னு கேட்கிறேன். இந்த இன்பதுரை டிஸ்பியூட்டை கொண்டு போய் ஆளுநர் கிட்ட வச்சார்ல, அது மாதிரி இவர் டிஸ்பியூட்டை கொண்டு போய் சிபிஐ கிட்ட, இதெல்லாம் என்னன்னா டெல்லிக்கு அடிமையா இருக்கிற வேற. இங்க ஒரு முதலமைச்சர், இங்க ஒரு அரசு, இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு கிளாஸ் இருக்கும்போது இதுக்குள்ள நீங்க ஆளுநரை நுழைக்கிறதுங்கிறது, ஏற்கனவே இந்த பன்வாரிலால் புரோஹித் பேரலா ஒரு கவர்னரன்ஸ் ரன் பண்றதுக்கு ஆய்வு கூட்டங்களுக்கு போனார்ல, அப்ப கை கட்டி வாய் பத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கும்பல் இந்த கும்பல், எடப்பாடி பழனிசாமியோட கும்பல். அதனால என்னன்னா எல்லாத்தையுமே அடிமைகள்கிட்ட கொண்டு போய், அடிமைகள் என்ன செய்யும்னா ஆண்டைகள்கிட்ட கொண்டு போய் வச்சிரும். அந்த மாதிரி டெல்லியினுடைய ஏஜென்ட்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கிறதுலயே தான் குறியா இருக்காங்களே தவிர, அந்த அந்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற ஒரு கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பாஜக அதிகாரத்துல இருக்கு. அதனால சிபிஐ கிட்ட போயிடலாம், அதனால ஆளுநர் கிட்ட போயிடலான்ற அந்த மனநிலையே தப்புன்ற முதல்ல நானு. நீங்க கிளைம் பண்ணுங்க, எங்க கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, எங்க கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்ட எம்எல்ஏவை இந்த மாதிரி விலைக்கு வாங்கிட்டாரு, இது நியாயமான்னு நீங்க மக்கள் மன்றத்துல முன்வைங்க. அவருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, கண்டன கூட்டங்கள் நடத்துங்க, மக்கள்கிட்ட போய் நியாயம் கேளுங்க. அது ரைட்டு. நான் சிபிஐ விசாரணை கேட்பேன் அப்படின்னா சிபிஐ விசாரணை என்ன முகாந்திரத்தோட கேட்பீங்க? என்ன அடிப்படையில கேட்பீங்க? இது ஒரு அடிமை மனப்பான்மை, மிரட்டுகிற போக்கு, ஒரு அடியால் பேசுகிற பேச்சு. அந்த பேச்சை தினகரன் பேசுகிறார் என்றுதான் பார்க்கிறேன். அதில் அடிப்படை நியாயம் என்பது கிஞ்சித்தும் இல்லை என்றே நான் பொருள் கொள்கிறேன். இப்போ தாவேக்காவுடைய புதிய அமைச்சரவையில 2 அமைச்சர்களுடைய செயல்பாடு தொடர்ந்து கேள்விக்குறியாகுது. ஒண்ணு, தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் எடுத்த உடனே திமுக ஆட்சி மீது 10 லட்சம் கோடி கடன் வாங்கி தொடர்ச்சி எறிஞ்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பதிலடி கொடுக்குறாரு. முதலமைச்சர் கூட நீங்க ஆட்சி நடத்துக்க நாங்க இடையூறு பண்ண மாட்டோம், ஆனா அவதூற உங்க இயலாமையெல்லாம் எங்க மேல பழிய போட்டீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இன்னொரு அமைச்சர் ராஜ்மோகன், இவர் அமைச்சராகும் போதே இவருக்கு சில எதிர்ப்புகளும் வருது. இவர் ஏற்கனவே மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். என்இபிக்கு ஆதரவாக பேசினா அவருடைய பழைய வீடியோக்களை தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அது குறித்து அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேக்காவுடைய இருமொழி கொள்கையை தான் நாங்க பின்பற்றுவோம், மும்மொழி கொள்கையை நாங்க பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பிஎம்ஸ்ரீ குறித்து கேட்கும் போது அதை ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்றத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது கேள்விக்கு பதில ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கணும். கமா போட்டு போயிருக்காரு. அப்ப அந்த கமாக்கு பக்கத்துல நாங்கள் நிரப்பிக் கொள்வோம் என்பதுதான் பொருள் கொள்ளப்படும். இல்லங்க, 10,000 கோடி ரூபாய் எனக்கு நீ தரலனாலும் பரவாயில்ல, தந்தாலும் பரவாயில்ல, நான் பிஎம்ஸ்ரீயை ஏற்க மாட்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னார்ல, அது வச்ச ஃபுல் ஸ்டாப். நீ வா, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னது. இப்ப நீங்க என்னன்னா கமா போட்டு விட்டதன் மூலமாக அடுத்த கட்டத்தை நாங்க எப்படி வேணுமோ பண்ணிக்கிறோம் பாஸ் அப்படிங்கிற இண்டிகேஷனை டெல்லிக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு தான் நான் பாக்குறேன். இருமொழி கொள்கை தான் தாவேக்காவினுடைய கொள்கை. ஆனா பிஎம்ஸ்ரீய நாங்க யோசிச்சு முடிவு பண்ணுவோம் அப்படின்னா என்ன யோசனை? நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி இருக்கு இல்லையா, தேசிய கல்விக் கொள்கை, அதை ஏற்கிறது தான் பிஎம்ஸ்ரீ. அப்ப தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துட்டீங்கன்னா அது சைமல்டேனியஸா மும்மொழி கொள்கையோட உள்ளார வந்திருப்பது இல்லையா? மும்மொழி கொள்கையை நீங்க மறுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க இங்க ஏத்துக்கிட்டீங்க. இந்த உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டுட்டு மின் பகிர்மானம் பத்தி நியாயம்லாம் பேசினார்ல எடப்பாடி பழனிசாமி, அதே போன்ற அயோக்கியத்தனம் தான் இவங்க பேசுறது. இன்னொரு பக்கம் முதல்ல பிஎம்ஸ்ரீ குறித்த புரிதல் இருக்கா ராஜ்மோகனுக்குன்னு நான் கேட்கிறேன். பிஎம்ஸ்ரீல என்ன சொல்றாங்க? ஏற்கனவே இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்டேக் பண்றதுக்கு பாக்குறாங்க. நீங்க இந்த பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு அப்பட்டமான ஒரு கேவலமான நடவடிக்கைங்கிறது நீங்க பார்க்கவே முடியாது. ஏன் அது கேவலம்னு நான் சொல்றேன்னா, நீங்க ரொம்ப சொற்பமான தொகையை கொடுத்துட்டு முழு கிளைமையும் நீங்க பண்ணிக்கிறீங்க. மாநில அரசினுடைய பங்களிப்பு அதுல என்ன? மாநில அரசினுடைய பங்களிப்பு இல்லைன்னா அதை முழுமையா செயல்படுத்த முடியுமா? இது எப்படி ஒரு அயோக்கியத்தனமோ கேவலமான போக்கோ, அதை விட 100 மடங்கு கேவலமான போக்கு இந்த பிஎம்ஸ்ரீ. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பெயிண்ட் அடிச்சு பேரு மட்டும் எழுதிக்குவாங்க அவங்க பேரை. ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளோடது, அதனுடைய விஷன் நம்மளோடது, அதனுடைய ஸ்பேஸ் நம்மளோடது, முழுக்க முழுக்க அதை கட்டமைத்த பங்கு நம்மளோடது. இப்ப இருக்கக்கூடிய திறம்பட செயல்படுகிற பள்ளிகள்ல ஒரு 1000 பள்ளியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப அந்த 1000 பள்ளிகள் மாநிலத்தால் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டு சீராக இயங்கி கொண்டிருக்கிற பள்ளி, கட்டமைப்புல பலமா இருக்கிற பள்ளி, ரிசல்ட்ல பலமாக இருக்கிற பள்ளி. இன்னும் சொல்ல போனா
அந்த பள்ளியை மேம்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அந்த பள்ளியை கொண்டு வந்து இவங்க பேரை மட்டும் வச்சு உள்ளார வச்சுக்கிறாங்க. இப்ப இதுக்கு என்ன ராஜ்மோகன் பதில் சொல்றாரு? இதை அனுமதிக்கிறீங்களா, அனுமதிக்கலையா? அப்ப அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை நேரடியாக நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. இந்த ஏமாத்துகிற வேலை வேணாம். ராஜ்மோகனுடைய பதில் என்பது ஒரு குழப்பம் நிறைந்ததாகவே இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப தடுமாறுறாரு என்பதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு இண்டிகேஷனை கொடுக்குறாரு. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நீங்க சொல்றத நான் கேட்கணும்னு சொன்னது மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே PM ஸ்ரீக்கு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய அரசு வென்ற உடனே ஒரு கடிதத்தை அனுப்புனாங்க ஒன்றிய அரசு. இவங்க பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே. இப்ப அது குறித்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கல அப்படின்றது பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் தானே அது? இல்ல, அதாவது தர்மேந்திர பிரதான் வந்து இந்த ஆட்சி அமைய போகிறது என்கிற சமிக்கை கிடைச்ச உடனே நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார். அந்த நோட்டீஸ் வந்த உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு நாள் பதில் சொல்லாம இருந்ததே தப்பு. பதில சொல்லி இருந்திருக்கணும். ஏன் பதில் சொல்லாம விட்டு வைக்கிறீங்க? அப்ப இப்ப வந்து சொல்றீங்க நாங்க ஆலோசனை பண்ணி முடிவெடுப்போம். என்ன ஆலோசனை பண்ண போறீங்க? ஏற்கனவே தான் ஸ்டாண்ட் கிளியரா இருக்க சார் தமிழ்நாட்டுல. மும்மொழி கொள்கைக்கு இங்க இடம் இல்ல, இருமொழி கொள்கை தான். இன்னொன்னு, கல்வியை பொறுத்த வரைக்கும் நீ வந்து கை வைக்காத. உன் CBSE போர்டு எடுத்துக்க, நீ கேந்திர வித்யாலய பள்ளிகள் எடுத்துக்க. யாரு வேணான்னு சொன்னா? இப்ப வரைக்கும் ஆசிரியர்கள் நியமனத்தை சரியா பண்ண முடியலையே. அந்த மாதிரி பள்ளிகளை நீங்க எடுத்துக்கங்க. யாரு வேணான்னு சொன்னா? உங்களுடைய ஆட்கள் நடத்துற பத்மசேஷாதிரி பள்ளிகளை நீங்க எடுத்துக்கங்க. யாரு வேணான்னு சொன்னா? நீங்க ஏன் மாநில கட்டமைப்புக்குள் இருக்கிற பள்ளிகளை நீங்க எடுக்கிறீங்க? அது வேண்டாம்னு நாங்க சொல்றோம். எங்களுக்கு உண்டான வசதியை நாங்க உருவாக்கிட்டோம். கணினி வசதியோடு கூடிய ஆய்வு கூடங்களை நாங்க வச்சிருக்கிறோம். லேட்டஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட லெபார்டரிஸ் வச்சிருக்கோம். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாத்துக்கும் நாங்க வச்சிருக்கோம். எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். உங்களுடைய ஃபண்டை நீங்க கொடுக்குறேன்ற பேர்ல உங்களுடைய பேரை கொண்டு வந்து எங்கள்கிட்ட திணிச்சு, உங்களுடைய கொள்கையை கொண்டு வந்து எங்கள்கிட்ட திணிச்சு, மொத்தத்துல நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியை கொண்டு வந்து வேறு வடிவத்துல நீங்க எங்க கையில கொடுக்குறீங்க. அதுக்கு மூடி எல்லாம் போட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொஞ்சம் கலர்ஃபுல்லா கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நாங்க ஏமாற தயாரா இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்ப அமைச்சர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறாரா, அல்லது தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலைக்கு எதிரான முடிவை இந்த அரசு எடுக்குங்கிறாரா? அதுதான் இங்க இருக்கிற கேள்வி. அமைச்சருடைய முடிவில் தெளிவில்லை. இப்படி தெளிவில்லாமல் ஒரு அமைச்சர் அறிவித்திருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தை தான் தரும் என்றே நான் புரிந்து கொள்கிறேன். நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தொழில் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.